சென்னையை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை முன்னாடி அவங்களோட தொடர் போராட்டத்தை கடந்த 8 நாளுக்கும் மேலே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அவங்களோட போராட்டத்தை கலைக்கும் விதமாக காவல்துறையை வச்சு குண்டுக்கட்டாக கைது செய்கிறதும், அந்த பகுதியில் இரவு நேரத்தில் மின்வெட்டு செய்கிறதும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட கோரிக்கைகளான சம்பள உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய சொல்லி 9 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் அவங்களோட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதை முதல்வர் விஜய் அவர்களை செவிசாய்க்கலனா அவங்களோட போராட்டம் தொடரும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. கடந்த கால ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மக்களை பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பான முறையில் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி வாக்குறுதி அளித்தார் அன்றைய நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். அவர் ஏன் இந்த தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க மாட்டாரு? தங்களுக்கு வாக்களித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவாக இருந்த தூய்மை பணியாளர்களை ஏமாற்றுகிறதா தாவேக அரசு? ஊரையே சுத்தமாக வச்சுக்கிற தூய்மை பணியாளருக்கு அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தயக்கம் என்ன?